ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சின்ன துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதை ரஃபாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வதக்கி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சதையும் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்து 3/4 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 விசில் மீடியம் ஃப்ளேமிலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே இட்லி தோசைக்கு வழக்கமானதையே செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.